ஜோதிடத்தில் நல்ல விஷயங்களை எல்லாம் இறைவன் இன்ட்யூஷன் வாயிலாகத்தான் கொடுப்பார். நல்லா கவனிச்சுக்கணும் எல்லாரும். என்னுடைய தவத்திரு தமிழ்நாடு போற்றக்கூடிய வாழும் பராசரர் ஜோதிடத்தினுடைய அற்புதமான ஒரு தங்கமகன் தவத்திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் என்னுடைய பாசமிகு சகோதரர், என் இனிய நண்பர். நாங்கள் மெச்சுகின்ற போற்றுகின்ற அற்புதமான தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி எல்லாரும் கரவொலி எழுப்பி அவரை வருக வருக என்று வரவேற்கும்படி அன்போடு வேண்டுகிறார். ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு வேண்டுகிறார். நல்ல நல்ல கரவொலி நிறைய எழுப்பலாம். நூல்களில் அச்சு ஏறவில்லை. மூல நூல்களில் 2 வரிகள் மட்டும்தான் இங்கே கிடைத்திருக்கிறது. ஆனால் நல்லா கவனிங்க, அர்ப்பணிப்பு தன்மையும் அதீத ஈடுபாடும் இருந்து குருவை விசுவாசித்து ஒழுக்கத்துடன் கூடிய பக்தியோடு இருந்தால் உங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து வானவர் நாடு வழி திறக்கும். அதன் வாயிலாக பல அருமையான கருத்துக்கள், இதெல்லாம் அவர் எந்த நூல்லையும் படிக்கலை, அவர் எழுதியிருக்கிறார். அதனால் நீங்கள் காலபுருஷன் வரும் பொழுது அவருடைய படைப்பு, அவருக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட், இதையெல்லாம் மதிக்காமல் நாம் போக முடியாது. அதனால் அவருடைய நூல்களை வாங்கி படிங்க. இன்னும் உங்களுக்குள்ளிருந்து அவர் விடுபட்ட பேனாவின் மைகளுக்குள் நுழையாத வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிவரும். நீங்கள் அதுதான் புரிஞ்சுக்கணும். ஜோசியர்கள்ட்ட பொறாம குணம் இருக்கக்கூடாது. பாராட்ட பாராட்ட உங்களை மெருகேற்றி கொண்டே போகும். இது எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கற்றுக்கொண்ட அற்புதமான விஷயங்கள் சொல்லி அவர் மிகச்சிறந்த பண்பாளர். அதுபோல் நம்முடைய மருதமலை குருஜி ஐயா அவர்கள், முகுந்தன் முரளி போன்றவர்கள், இந்த மேடையில் நம்முடைய இனிய நண்பர் பண்டிட் விஜய் இங்கே கீழே போயிட்டார். நிறைய விஷயங்கள் ஒழுக்கத்துடன் குருமார்களிடத்தில் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது இவர்கள் வாயிலாக அவர்கள் இறந்து போனவர்கள் கூட இவர்களுடைய ஆயுளை பயன்படுத்தி கொண்டு வந்து அந்த ஜோதிடத்துறைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், இப்பொழுது ஜாமக்கோல் சக்கரவர்த்தி ஸ்ரீதர் ஐயா அவர்கள்